புதுடில்லியில் மார்ச் 1ஆம் தேதி சனிக்கிழமையன்று நியூஸ் எக்ஸ் வேர்ல்டு சேனல் என்கிற புதிய உலகளாவிய செய்தி சேனல் தொடங்கப்பட்டது. இதற்கான மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது அவர் பேசுகையில், தனது உள்ளூர் மக்களுக்கான குரல் என்ற பிரச்சாரம் பலனளித்து வருகிறது என்றார். இதன் மூலம் இந்திய தயாரிப்புகள் உலகளாவிய அளவில் சென்று தங்கள் இருப்பை உலகம் முழுவதும் உணர வைப்பதாக கூறினார். மேலும் பல தசாப்தங்களாக உலகம் இந்தியாவை அதன் பேக் ஆபீஸாக பார்த்தது. ஆனால் இப்போது இந்தியா உலகின் தொழிற்சாலையாக உருவெடுத்து வருவதாக கூறினார். இப்போது இந்தியா தொழிலாளர் சக்தி கொண்ட சக்தி மட்டுமல்ல, மாறாக ஒரு உலகளாவிய சக்தி என்று கூறினார். இந்தியாவின் வெற்றியை விரிவாக அறிய உலகம் விரும்புகிறது என்றும் உலகளவில் நம் நாட்டின் செல்வாக்கு அதிகரித்து வருகிறது என்றார். உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் கண்டுபிடிப்புகளில் இந்தியாவின் உலகளாவிய வெற்றியால் நாட்டின் வளர்ந்து வரும் சர்வதேச இருப்பை வலியுறுத்தினார். இந்தியா இப்போது செமிகண்டக்டர்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்களை உற்பத்தி செய்து வருவதாகவும், நாட்டின் சூப்பர் உணவுகளான மக்கானா, திணை மற்றும் ஆயுஷ் பொருட்கள், யோகா ஆகியவை உலகம் முழுவதும் உள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியா ஒரு பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளராக மாறியுள்ளது என்றும் தற்போது ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியா எந்த நிறத்தையும் கலக்காமல் உள்ளது உள்ளபடி தனது பொருட்கள் மற்றும் சேவையை உலகத்திற்கு ஒரிஜினலாக வழங்க வேண்டும். இந்திய பொருட்களுக்கு எந்த ஒப்பனையும் தேவையில்லை. நாட்டின் உண்மை கதைகள் உலகை சென்றடைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்களின் நம்பிக்கையை காட்டுகிறது என்றார். இந்தியாவின் புதிய உலகளாவிய செய்தி சேனல் நாட்டின் சாதனைகளை வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லும் என்று நம்புவதாகவும் பிரதமர் கூறினார். 21ஆம் நூற்றாண்டில் உலகம் இந்தியாவை உற்று நோக்குகிறது என்றும் நாடு தொடர்ந்து நேர்மறையான செய்திகளை உருவாக்கி வருவதாகவும் கூறினார். இந்தியா இப்போது பல உலகளவிலான தொழில் மற்றும் அறிவியல் முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகிறது என்று அவர் கூறினார். சமீபத்திய AI உச்சி மாநாட்டையும் G20யின் இந்தியாவின் தலைமையையும் இணைந்து நடத்தியதை குறிப்பிட்டு பெருமையுடன் பேசினார். சமீபத்தில் நடந்து முடிந்த மகா கும்பமேளாவை மேற்கோள் காட்டி, அது இந்தியாவின் ஒழுக்கமின்மைக்கும் திறன்கள் மற்றும் புதுமைகளை எடுத்து காட்டுகிறது என்று அவர் கூறினார். தனது அரசாங்கம் பல காலாவதியான சட்டங்களை ரத்து செய்திருப்பதை குறிப்பிட்ட அவர், 10 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் நடனமாடுவதை குற்றமாக்கும் ஆங்கிலேயர்கள் காலத்து சட்டம் தனது ஆட்சியால் ரத்து செய்யப்பட்டது என்றும் அதுவரை அந்த சட்டம் அமலில் இருந்து வந்தது என்றார். லூட்டியன்ஸ் ஜமாஅத் மற்றும் PILK தேக்கேதார் ஆகியோரை கடுமையாக விமர்சித்த அவர், அவர்கள் எல்லாவற்றிற்கும் நீதிமன்றங்களுக்கு செல்கிறார்கள். ஆனால் ஆங்கிலேயர்களின் அத்தகைய சட்டம் குறித்து மௌனம் காத்தனர். அப்போது அவர்கள் சுதந்திரம் பற்றி சிந்திக்கவில்லை என்றும் கூறினார். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இப்போது இந்தியாவுக்கு வர விரும்புகிறார்கள் என்றும் உலகிற்கு புதிய பொருளாதார பாதையை இந்தியா வழங்கியிருப்பதாகவும் பெருமையுடன் கூறினார்.